பாரம்பரிய ஜோதிடர் தனகுடி ஐயா அவர்கள் இப்பொழுது பேசுவார். அனைவருக்கும் வணக்கம். மேடையில் குவிட்டிருக்கும் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய மதுரை மன்னன் ஐயா அவர்களுக்கு முதற்கண் வணக்கங்களை தெரிவித்துக்கொண்டு, ஸ்ரீ செந்தூரான் ஜோதிட அறக்கட்டளையின் தலைவரும் நிறுவனருமான மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய அன்பிற்கும் பாசத்திற்கும் உரிய போற்றுதலுக்கும் மதிப்பிற்கும் உரிய ஐயா நமது பிரகாஷ் ஐயாவை முதற்கண் வணக்கங்களை தெரிவித்து கொண்டோம். எனது சிற்றுரையை துவங்குகிறேன். அவை எறிந்து ஆராய்ந்து சொல்லுக சொல்லின் தொகை எறிந்து தூய்மையவர் அதனால் என் சிற்றுரையாக இருக்கேன். அற்புத கீர்த்தி வேண்டின் ஆனந்த வாழ்க்கை வேண்டின் நற்பொருள் குவிதல் வேண்டின் நலமெல்லாம் தங்கப்பாண்டியை தான் முதல்ல எனக்கு சால்வை வச்சு சந்தன மாலை போட்டு வெள்ளி காசு கொடுத்தாரு. அவர் கரங்களால் எனக்கு சால்வை போட்டதுலேருந்து என்னன்னு தெரியல, நான் ஒரு பிஏ வைக்கணுமாட்டும் தெரியுது. எனக்கு இது வரைக்கும் பிஏவும் இல்லை, ஒன்றும் இல்லை. ஆனால் பிஏ வைக்கணும் போல் தெரியுது. கண்ணு காது மூக்கு வச்சு ஜோடனை பண்ணி பேசுறதுக்கு எனக்கு தெரியாது. என்னமோ வாய்க்கு வந்து வளர்ச்சேன். ஐயா முன்னால் தான் பேசினேன். அது உழப்பறிச்சது அவர் ஐயா பரணி பாரதி ஏன் சொன்னார், எப்பா உங்களுடைய வீடியோவை 65,000 பேர் பார்த்துருக்காங்க, ஃபோன் வந்தது. நான் ஐயா ஃபோனே அட்டன் பண்ண முடியல ஐயா. இதில் ஒரு குறிப்பிட்டதுக்கு மட்டும் ஒன்றை மட்டும் சொல்கிறேன். திருச்சியிலேருந்து ஒருத்தர் ஜாதகம் பார்க்கணுயான்னு சொல்லி ஃபோனில் கேட்டார். சரிங்கய்யா சொல்லுங்கய்யா, உங்களோட டேட் ஆஃப் பர்த்து டைமு பிளேஸ் மட்டும் சொல்லுங்கள். ஒரே ஒரு ஜாதகத்தை மட்டும் சொல்லிவிட்டு நான் விடப்பேறேன். நிறைய ஐயா பேசுகிறது அவர் ரொம்ப ஆசையில் நான் இருக்கேன், சொல்லுங்கய்யான்னு சொல்லி சொன்னேன். அவர் சொன்னார், என்னோடய டேட் ஆஃப் பர்த்து டைமு சொன்னார். டேட் ஆஃப் பர்த் என்னன்னு சொன்னால் 4/2/1939, 4/2/1939, டைம் 4:22, பிறந்த ஊர் திருச்சினார். சரிங்க சொல்கிறேங்கன்னு சொல்லிட்டு வாங்கிட்டு உங்கள் ஜாதகம் தான் அனுப்புங்க. ஜாதகத்தையும் அனுப்பிச்சுட்டாரு. அவருடைய ஜாதகத்தில் கடகலக்கணமாக இருந்தது. சரி, நான் அதை பற்றி நான் எதுவும் பண்ணிக்கல. என்னுடைய சாஃப்ட்வேரில் போட்டேன். சாஃப்ட்வேரில் போட்டோன்னா மிதுன லக்கணம் வந்துச்சு. மிதுன லக்கணம் வந்து மிதுன லக்கணத்தை வச்சே அவருக்கு பதில் சொன்னேன். ஐயா உங்களுக்கு மிதுன லக்கணம் 2ஆம் வீட்டில் சந்திரன் வந்து ஆயில்ய நட்சத்திரத்தில் இருக்கார். 3ஆம் வீட்டில் உள்ள 4ல் உள்ள 5ல் ராகு, 6ல் செவ்வாய், 7ல் சுக்கிரன், 8ல் சூரியன் புதன், 9ல் குரு, 10ல் சனி பகவான் இருக்கார். இதுதாங்க உங்கள் ஜாதகம். 11ல் கேது இருக்கார். ஏன்னு ஆமாம் நான் கடகலக்கணமாச்சே. நீங்கள் இல்லை உங்கள் இதில் வந்து வாக்கிய பஞ்சாங்கத்தில் கணிச்சிருக்காங்க. என்னுடைய திருக்கணித சாஃப்ட்வேரில் போட்டதில் மிதுன லக்கணம் தான் வருது. நான் சொல்கிறது சரியாக இருக்கா தவறாக இருக்கான்னு நீங்கள் பாருங்கள் அப்படின்னு சொன்னேன். முதல்ல எடுத்தோன்னு சொன்னேன், நான் ஒரு 2-3 கேள்வி கேட்குறேன், அதுக்கு மட்டும் நீங்கள் பதில் சொல்லுங்கள், அப்புறம் நீங்கள் கேட்குற கேள்விக்கெல்லாம் நான் பதில் சொல்கிறேன்னு சொன்னேன். எடுத்தோன்னு சொன்னேன், ஐயா நீங்கள் அரசு வேலையில் இருக்கிறீங்களான்னு கேட்டேன். ஆமாம் அரசு வேலையில் தான் இருக்கேன், ஆனால் என்ன வேலைன்னு சொல்ல முடியுமா? ஐயா அதெல்லாம் அப்புறம் சொல்கிறேன், முதல்ல அரசு வேலையில் இருக்கிறீங்களா? இருக்கேன். சரி, உங்களுடைய தாத்தாவுடைய சொத்து உங்களுக்கு கிடைச்சதா? அது எங்கேயா கிடைச்சது? நாங்கள் அக்கா தம்பி அண்ணன் தங்கச்சியெல்லாம் 9 பேர். எனக்கு அதில் ஒரே ஒரு வீடோ 9 வீடோ அதெல்லாம் வேணாம். சொத்து தாத்தா சொத்து கிடைச்சதா? கிடைச்சதுங்கய்யா. சரி, உங்கள் வீட்டுக்கு அருகாமல் கோயில் இருக்கா? இருக்குய்யா அப்படின்னு சொல்லிட்டேன். ஐயா நீங்கள் சொன்னதெல்லாம் சரின்னு சொல்லிட்டு அப்புறம் என்னுடைய ஆயுள் பாவம் எப்படி? ஐயா லக்கணத்துக்கு 9ல் குரு இருக்கார். 9 10 கூடியவர், 9 கூடியவர் சனி பகவான், 10 கூடிய குரு, 2 பேரும் பரிவர்த்தனை தர்ம கர்மாதிபதி யோகமாக இருக்குது. அருமையாக இருக்கு. ஆயுளுக்கெல்லாம் ஒன்றும் பங்கம் இல்லையான்னு சொன்னேன். லக்கணத்தை குரு 5ஆம் பார்வையாக பார்க்குறாரு. அது ஒரு பாடல் தான் சொன்னேன். ஜீவனை சுபரேவாள சீரியர் நோக்கக்கூட பாவர்கள் பார்க்க வெய்யோன் கண்ட பணிபோலாகும் ஆவதே ஆயுள் ஜெயிக்கும் அறிவில் மன்னவனான்னு சொன்னேன். எப்பேற்பட்ட சுப்ரீம் கோர்ட் நீதிபதி பேசினா கூட அவங்களுக்கு செக் வச்சுருங்கய்யா, உங்களோட பேசி எப்பேற்பட்டாலும் ஜெயிக்க முடியாதுன்னு அப்படியே வரிசையாக ஜாதகத்தை சொன்னேன். 2ஆம் வீட்டில் சந்திரன் இருக்கார். தனக்காரகன் தனஸ்தானத்திலேயே ஆட்சி. அவர் என்ன சாரம்? ஆயிலில் நட்சத்திரம் சாரம், புதனுடைய சாரம் வாங்கியிருக்காரு. புதன் தான் கல்விக்கு அதிபதி. தனக்காரகன் தயவுடன் தனஸ்தானாதிபதி தனஸ்தானத்திலேயே ஆட்சியாக கோணேதான் குமரனுக்கு குவளையத்தில் தனமிருந்தும்
மானைதான் தான் மக்கள் பெண்டின் மடி நிரம்ப உண்ணாமல் பதனம் செய்வான், வீணைதான் போகருட கடாச்சித்தாலே விதமாக புலிப்பாணி உரைக்க கேளேன்னு. இந்த பாடல் எனக்கு புரியலையான்னாரு. ஒன்றும் இல்லையா, உங்களோட காசு பணம் எல்லாம் நிறையா இருக்கும், குழந்தைய கூட்டிகிட்டு வீட்டில் கூட்டிகிட்டு எல்லாம் நீங்கள் வெளியூர் போனீங்கன்னா ஹோட்டல் கடை போய் வயிறு நம்ப சாப்பிட மாட்டீங்க, வடை போண்டா பஜ்ஜி சாப்பிட்டு சிக்கனமாக வீட்டு வந்து சேர்ந்து வீட்டில் தான் சாப்பிடுவீங்கன்னு. இல்லை ஓரளவுக்கு செய்வேன் அப்படின்னு, தேவை அறிஞ்சு அறிஞ்சு செய்வேன்னு சொன்னார். 3ஆம் வீட்டில் ஒன்றில் 4ல் ஒன்றில் 5ல் ராகு உட்காந்துருந்தார், 6ல் செவ்வாய், 7ல் சுக்கரனுக்கு ஒரு பாடம் சொன்னேன். கேளப்பா அசரகுரு கேந்திரம் கோணத்தில் இருந்து கெட்டவர்கள் கண்ணுற்று நோக்கினாலும் ஆளப்பா அசரகுரு பலனளிப்பா. அப்பனே உப்பருகை மேடை உண்டு வைரங்கள் முத்துமாலை வளமாக சூடியிருக்கும் வளவதை தான் கூறப்பா குடிநாதன் பலமறிந்து கொற்றவனை புலிப்பாணி சாற்றினேன்னு. என்ன புலிப்பாணி பாடலாகவே சொல்கிறீங்க? புலிப்பாணி பாடல் படிச்சிருக்கையா, அதை பற்றி தான் சொல்கிறேன். நான் பார்க்குறதெல்லாம் பாரம்பரிய ஜோதிடம் தான் பார்த்துட்ருக்கேன். சாரமும் எடுத்து பார்ப்பேன், தேவைப்படும் போது சாரத்தையும் எடுத்துக்குவீங்க. நான் பார்க்குறது பாரம்பரியம் தான் பார்க்குறேன்னு. 8ல் சூரியனும் புதனும் இருக்காங்க. அந்த புதன் நேராக 7ஆம் பார்வையாக சந்திரனை பார்க்குறாங்க. சந்திரனும் புதனும் நேருக்கு நேர் பார்வை. அன்புடன் மதிமால் கூடி அவனியில் உதித்தவாளன் இன்புறு வார்த்தை செயலன் எளிதன மக்கள் பெண்டு தம்பதி அதில் கூடி சத்குண யோகியாகி தென்புட கீர்த்தியோங்க சீர்புகழோடு வாழ்வான், பேரோடும் புகழோடும் சொத்தோடும் சுகத்தோடு வாழ்வான்னு சொன்னேன். நல்லா இருக்குங்க, அருமையாக இருக்குங்க. 10ஆம் வீட்டில் இருக்கிற குரு 9ல் இருக்கார், 9 கூடியவர் 10ல் இருக்கார். அந்த 10ஆம் வீட்டில் இருக்க குருவுக்கு ஒரு பாடலை சொன்னேன். 10கதிவன் ஆட்சி உச்சம் பரிவாய் சுவரும் கேந்திரமாய் வித்தைக்குரிய தானமுடன் விளங்கும் உடைய தலைமகனை புத்தற்கரிய கைவாலும் புகுந்து காணும் தனவானா. நீங்கள் பெரிய தனவானாக படைப்பீங்க, நல்ல அம்சமாக இருக்கிறீங்க. சனி பகவான் 10ல் இருக்கும்போது சந்திரனுக்கு 9ல் இருக்கார். கனமுள்ள நவமாறு லாபம் உண்டு கதிர்மைந்தன் அதில் இருக்க. கதிர்மைந்தன்னா சூரியனுடைய மகன் சனி பகவான் அதில் 9ல் இருக்கும். சந்திரனுக்கு 9ல் இருக்கும்போது இந்த பாடல் பொருந்தும். கனமுள்ள நவமாறு லாபம் உண்டு கதிர்மைந்தன் அதில் இருக்க விதிந்திருக்கும் தனமுண்டு பிதிர்தோஷம் சத்துர்வங்கம் தரணதேனி பேர் விளங்கும் அரசன் லாபம். மிக அரசன் லாபங்கள் கூட நீங்கள் மிகப்பெரிய ஆளாக பழப்பீங்கய்யா, தர்ம கருமாதிபதி யோகம் இருக்குயான்னு சொன்னேன். ஐயா நீங்கள் அரசு வேலைன்னு சொன்னீங்கல்ல, என்ன வேலைன்னு சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்டார். ஐயா 10ல் குரு இருக்கிறதுனால பரிவர்த்தனை யோகத்தில் 10ல் குரு எடுத்து சொன்னேன். நீங்கள் பேச்சு தொழில் வக்கீல், பேச்சு தொழில், பேச்சு மூலியமாக தான் வக்கீல் பணம் சம்பாதிக்கிறாரு. அதே போல் ஒரு ஐயர் புரோகிதம் பண்ணி யாகம் வளர்த்தி அது மூலயமா பணம் சம்பாதிக்கிறாரு. 3வது வாத்தியார் தொழில், வாத்தியார் தொழில் மூலிமா நீங்கள் பணம் சம்பாதிக்கிறார். இந்த 3 தொழில் ஏதாச்சும் ஒரு தொழில் நீங்கள் செய்வீங்கன்னு சொன்னேன். அது ஒரு தொழில் குறிப்பிட்டு சொல்ல முடியுமா அப்படின்னாரு. ஒரு தொழில் இல்லையா, இந்த 3 தொழில் ஏதோ ஒரு செய்வீங்கன்னு சொன்னேன். நான் ஆசிரியராக இருக்கேன்னாரு. ஆசிரியர்னா பள்ளிக்கூடத்து இல்லைங்க, காலேஜ் லெக்சராக இருக்கேன்னாரு. அப்படியா, ஏன்னா அரசு, ஆமாம் அரசு காலேஜில் நான் லெக்சராக இருக்கேன்னாரு. சரி ரைட் ஓகேங்க. அப்புறமேட்டு எனக்கு குழந்தைகளை பற்றி சொல்ல முடியுமாண்ணே. குழந்தைங்களை பற்றி சொல்லுவேன். லக்னத்துக்கு 5ஆம் இடம், 5ஆம் இடத்துல ராகு இருக்காருன்னு சொன்னால், ராகு குழந்தைங்க இல்லைன்னு நம்ம சொல்லக்கூடாது. அந்த ராகு வாங்கின சாரம் குருனுடைய சாரம், விசாக நட்சத்திரம் சாரம் வாங்கியிருக்காரு. அந்த ராகுவே குரு 9ஆம் பார்வையாக பார்க்கறதுனால உங்களுக்கு 2 பசங்க இருக்குயான்னு சொன்னேன். ஒரு பையன் உள்ளூரில் இருப்பான், ஒரு பையன் வெளியூரில் இருப்பான்னு சொன்னேன். ஆமாம், ஒரு பையன் கூப்பிட்ட உடனே வருவான், ஒருத்தன் பையன் கூப்பிட்டாலும் வரமாட்டான் அப்படின்னு சொன்னேன். ஆமாம், ஒரு பையன் கோயம்புத்தூரில் இருக்கான், அது வேணால் கரெக்டாக இருக்கு. ஒரு பையன் கோயம்புத்தூர் இருக்கான், கூப்பிட்டா ஃபோன் பண்ணால் 2 மணி நேரத்தில் வந்துடுவான். ஒரு பையன் வரமாட்டான்னு சொன்னீங்களே, அவன் வரமாட்டான் தான், ஏன்னா அவன் வெளிநாட்டில் இருக்கான், அதனால் வரமாட்டான் அப்படின்னு சொன்ன வரைக்கும். எப்படிங்க, எனக்கு வயசு என்ன அவருக்கு 86 வருஷம் 6 மாதம் 1 நாள் என்கிட்ட ஜாதகம் பார்க்கும்போது. அப்படி இருக்கும்போது இவருக்கு எனக்கு இந்த வயசை பார்த்தோன்னே எனக்கு ஒரு இதாகி போச்சு. 86 வருஷம்னா ஒரு 50 வருஷம் பையனும் பிள்ளைங்களே கல்யாணம் பண்ணியிருப்பார். மிச்சான் 36 வருஷம் இருக்கிறதுல 86 வருஷத்தில் எத்தனை ஜோதிடர்கிட்ட அவர் பார்த்துருப்பார். என்னடா நாம் என்னமோ இதாக இருக்கலாம், இவர்கிட்ட பேசி நம்ம சமாளிப்போமான்னு ஜாதகம் சொல்கிறதுக்கு முன்னே எனக்கு ரொம்ப மனக்கலக்கம். இருந்தாலும் சொல்லுவோம்,
நம்ம குருநாதரை நினச்சிக்கோ மனசில் அப்படின்னு சொல்லி நம்ம குருநாதரெல்லாம் சொல்லி கொடுத்தாலாம் மனசில் நினச்சிக்கிட்டு அப்படியே சொன்னேன். சொன்ன வரைக்கும் எதுவுமே ஃபெயில் போகல, அருமையாக இருக்கு, நல்லா கரெக்டாக இருக்காருன்ட்டார். அவருக்கு 86 வருஷம் 6 மாதம் 1 நாள். இப்படி இருக்கு. ஐயாவுடைய பேச்சை கேட்குன்னு எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்கிறதுனால என்னுடைய சிற்றுரையை நிறைவு செய்கிறேன். அடுத்த மாத கூட்டத்தில் வந்து இன்னும் விளக்கமாக பேசுகிறேங்கிற சொல்லி எனது சிற்றுரையை நிறைவு செய்கிறேன். வணக்கம், வாழ்க வளமுடன். ஐயா, என்னுடைய செல் நம்பர் 95 14 72 80 51 9514728051. இதுதான் நான் சொந்த ஊர் பவானியில் இருக்கேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.